1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 24 இருந்து 30 வரை வாசிக்க கேட்போம். ஆகையால் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து கர்த்தருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாக இருப்பான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எதுக்காக இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தந்திருக்கிறார், எதற்காக அவருடைய இரத்தத்தினால் நமக்கு உடன்படிக்கை செய்திருக்கிறார், எதற்காக அவருடைய சரீரத்தை நமக்கு தந்திருக்கிறார் என்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால், ஆண்டவர் புரிந்து கொள்ளாவிட்டால் நீங்கள் இயேசுவின் இரத்தத்தையும் சரீரத்தையும் குறித்து குற்றம் உள்ளவர்களாக இருப்பீர்களா? ஆமென். நான் சொல்லித்தர்றேன், தந்திருக்கேன். எனது பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது ஒரு ஆளை நிரப்பி அந்த 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 ஒரு கிளாஸ் நிரம்பி மறைஞ்சி திரும்ப பாத்திரத்தில் விழுந்து அது மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுகிறது போல ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்மக்கிட்ட இருந்து அது நம்மளை நிரப்பி நம்ம பாத்திரம் நிரம்பி மறைஞ்சி மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இந்த கழிஞ்ச திருவிருந்திலேருந்து இந்த திருவிருந்துகளை ஒரு 20, 22, 23 நாளாச்சு. இந்த 22, 23 நாளுக்குள்ளே எத்தனை பேருக்கு ஒன்னிடமிருந்து நிறைஞ்சு வழிந்த அபிஷேகம் பிரயோஜனப்பட்டது என்பதை ஒன்று கூட யோசித்து பாருங்கள். எத்தனை பேருக்கு ஒன்றுடைய மறைஞ்சு பாய்ந்த அன்பு அவங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தது, எத்தனை பேருக்கு சந்தோஷத்தை கொடுத்தது, எத்தனை பேருக்கு ஆறுதலை கொடுத்தது, எத்தனை பேருடைய உள்ளம் உணர்வடைந்தது, எத்தனை பேருடைய உள்ளம் சமாதானத்துக்கு எதிராய் நடத்தப்பட்டது என்பதை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் இந்த பந்தியில் கைபோடக்கு பாத்திரம் உண்டா? இந்த பந்தியில் கைபோடுவதற்கு நீங்கள் தகுதிதானா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். சித்திக்காக போய் கிடக்கிறோம், சித்தப்பாக்காக போய் படுக்கிறோம், அம்மாவுக்காக போய் படுக்கிறோம், அப்பாவுக்காக போகிறோம், பிள்ளைகளுக்காக போகிறோம். ஆனால் மற்ற தேவனுடைய ஜனங்கள் வேதனைப்படுகிறதை கண்டு துக்கப்படுகிறதை கண்டு உன்னுடைய தலையில் வைக்கிற தலைவணி நனைகிறதா, இல்லை உன்னுடைய உள்ளம் உடைகிறதா? எவனுக்கோ வந்த பாடு ஏதோ ஒன்று போகிறேன்னா நீ இந்த உலகத்தின் போஜனத்துக்காக அலைந்து திரிகிற ஒரு ஆத்மா என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் அலைந்து திரிகிற ஒரு அலைந்து திரிகிற போஜனத்துக்கு சாப்பாட்டுக்காக அலைந்து திரிகிற ஒரு ஆத்மா என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த உலகத்தின் போஜனத்துக்காக அலைந்து திரிந்து கர்த்தர் வைத்திருந்த இடத்தை விட்டு நகர்ந்து விழுந்து போய் தங்களுடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்கி கொண்ட ஆத்துமாக்கள் வேதத்தில் நிறைய, அதாவது மனுஷர்கள் நிறைய சாட்சியாய் சொல்லலாம். அதே போல நீ இருக்கிறாயா என்பதை நீ சற்று புரிந்து கொள்ள வேண்டும். இது போஜன பந்தி. ஆண்டோடைய ராஜ்யத்திற்கு போவதற்காக கர்த்தருடைய சரீரத்தையும் கர்த்தருடைய இரத்தத்தையும் கடைசி வரை ஞாபகப்படுத்தி அந்த இரத்தத்தையும் அந்த சரீரத்தையும் நம்ம புசித்து பருகிற உன்னதமான ஒரு நிகழ்ச்சி என்பதை மறந்துவிடக்கூடாது, ஒரு பண்டிகை என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த பண்டிகையில் நீ கைபோடுவதற்கு உலக போஜனத்துக்காக அலைகிறாயா? இல்லை, இயேசுவின் ராபோஜன பந்தியில் உண்மையாக கைபோட்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்று நித்தியத்தில் போய் சேருவதற்கு நீ தகுதியாக இருக்கிறாயா என்பதை ஒரு விசை கூட கண்ணை மூடி நீங்கள் ஆராய்ந்து பாருங்களாம். இயேசு நமக்கு முன்மாதிரி. அவர் மற்றவர்களுக்காக ஏங்கி கதறினார், எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு கலங்கினார், எருசலேமை பார்த்து வேதனையோடு இருந்தார், எருசலேமை பார்த்து துக்கத்தோடு இருந்தார், எருசலேமை பார்த்து துயரத்தோடு இருந்தார். அவர் கண்ணீர் விட்டு கதறினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிதபிக்கப்பட்டார். உன்னுடைய உற்றார் உறவினர், உன் தேசத்தார், உன் சபையில் இருக்கிற வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் எத்தனை நாள் கண் விழித்து ஜெபம் பண்ணின, எத்தனை நாள் தலோனியில் உன்னுடைய கண்ணீர் நனைஞ்சது. ஐயோ, அந்த பாரத்து நிமித்தம் சாப்பிடாம இருந்த நாள் உண்டா? ஏதோ ஒரு நேரமாவது சாப்பிடாத இருந்த நேரம் உண்டா? இது உலக போஜனம் இல்லை இல்லையோ? இது உலக போஜனம் இல்லையா? இது உன்னதத்தின் தேவனுக்கு ராஜ்யத்தில் சுதந்திரிக்காக அவர் வைத்திருக்கிற வழிமுறை இல்லையோ?
அவருடைய பங்கு பாத்திரமாக இருந்து அவரோடு பேசி உறவாடுகிற உன்னதமான பாக்கியம் இல்லையா? நீ தரிசனத்தை பெற்றிருக்கிறாயே, உன்னதமான அன்பை நீ ருசி பார்த்திருக்கிறாயே. அப்போ உன்னிடம் இருந்த அபிஷேகம் நிறைஞ்சி வழிந்தது உண்டா? இல்லை முக்கா டம்ளரோடு நிறுத்தப்பட்டதா? இல்லை வழிஞ்சி நிறைஞ்சதுன்னா அது மற்றவர்களுக்கு அது பிரயோஜனப்பட்டதா? இல்லை அது வேஸ்ட்டாக போச்சுதா? இன்று அப்பாவுடைய பந்தியில் கை போட நீ ஆயத்தந்தானே? இல்லை ஏதோ ஒரு கடமைக்காக, ஏதோ ஒரு காரியத்துக்காக, உலக இச்சைக்காக, உலக சுதந்திரத்துக்காக, உலகத்தில் உள்ள சாப்பாட்டுக்காக ஆண்டவரை ஆராதிக்கிறோமா? ஒன்றை நீயே கேளு, ஒன்று நீயே கேளு. நம்ம போய் அடுத்த ஜனங்களுக்காக போய் ஜெபம் பண்ண முடியலை, பாடு உள்ள பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண முடியலை. ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு போகிறோம், ஆம்பளையும் போகிறோம், பொம்பளையும் போகிறோம். அந்த அங்கே கண்ட ஜனங்களுக்காக ஐயோ இவ்வளோ பரிதபித்தோடு இருக்குது, இவ்வளோ கஷ்டத்தோடு இருக்குதுன்னு ஒரு நைட்டாவது ஜெபம் பண்ணி அந்த ஆத்மாக்களுக்கு ஒரு வெளிப்பாடை பெற்று ஆண்டோடைய சமூகத்திலிருந்து விடுதலை அந்த ஜனங்களுக்கு கொடுக்க வச்சு அவர் சமாதானத்தை கொடுக்க வச்சா முடியுதா? இல்லை. ஆத்மா எப்படி சம்பாதிக்க முடியும்? நம்ம பரலோகத்துக்கு போன ஆண்டவர் என்ன கேட்பாரு? நீ என்ன தொழில் செஞ்சேன்னா கேட்பார், என்ன வேலை செஞ்சேன்னா கேட்பார், எத்தனை கோயில் கட்டினேன்னா கேட்பார், எத்தனை குருசடி கட்டினேன்னா கேட்பார், எத்தனை கார் வச்சிருக்கேன்னு கேட்பார். அவர் வாய் பேசாமல் தான் கையை நீட்டுவார். போக முடியல, ஓகே, கண்ணில் காட்டி தந்தார்ல, 2 ஆத்துமாய்க்கு பாட கண்ணில் காட்டி தந்தார்ல, அதோடைய சூழ்நிலையை கண்ணில் காட்டி தந்தார்ல. சொல்லி ஜெபம் பண்ணணுமே, ஒரு நாளாவது கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ண உன்னால முடிஞ்சுதா? அப்போ உனக்கு ஒரு பாடு வந்தா நீ ஜெபம் பண்ணுதியா, கண்ணீர் விடுதியா, கலங்குதியா? இல்லை பிள்ளைகளுக்கு ஒரு பாடு வந்தா ஐயோ உறக்கம் இல்லையெங்கிலும் பிரச்சனை இல்லை, அப்பாவுக்கு ஒரு பாடு வந்தா, அம்மாவுக்கு ஒரு பாடு வந்தா ஐயோ தூக்கம் கண்ணை சுத்துது, தலைவலிக்குது, என்னால் முடியலை, ஆனாலும் காத்திருக்குதியலை. அப்போ ஆண்டவர் கொண்டு வந்த ஆத்மாவுக்காக, உன் சபையில் கூட்டிகிட்டு வந்த ஆத்மாவுக்காக, நினைச்சு பார், உன் சபையில் கூட்டிகிட்டு வந்த ஆத்மாவுக்காக ஒரு நாள் கண்ணீர் விடாத, இது ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய உன்னதமான காரியம். சபையில் வியாதியோடு வருகிற, சபையில் பாரத்தோடு வருகிற பிள்ளைகளுக்காக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணும்போது சபையில் இருக்கிற பிள்ளைகளையும் உன் பிள்ளைகளையும் கர்த்தர் கிருபையை காத்தெடுப்பாரு. அதை கண்ணீர் விட முடியல. உலக கிருபை, இதுதான் உலக போஜனத்தை புசிச்ச, உலகத்தில் போஜனத்தில் இச்சித்த 1-2 பேரை போய் பார்ப்போமா? வேதத்தில் ஆதியாகமத்தில் எழுதியிருக்கு, 2வது அதிகாரம் நினைக்கிறேன், நான் பார்த்து சொல்கிறேன். அங்கு ஒரு ஜென்மங்க இருக்குது. யாரெல்லாம் இருக்கியா? ஆதியாகம் 2வது அதிகாரத்தில் யாரை பற்றி எழுதியிருக்கு? ஆதாம் ஏவாள். அந்த ஜென்மங்கட்ட புத்தியளவு, அந்த அந்த நாசமாக போன ஜென்மங்களை பற்றி தான் பேசு. ஆண்டவராகிய தேவன் அழகான ஒரு தோட்டத்தை கொடுத்தா, உங்களுக்கும் தோட்டத்தை தந்துருக்கு. சூப்பர் தோட்டம், அருமையான தோட்டம். நம்ம வாதோரம் தான் சொல்லியோம், சூப்பர் சபை ஆண்டவர் இந்த சபையில் கொண்டு சேர்த்ததுக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம் சொல்லியோம். அதே வாய் கொண்டு என்ன செய்வோம் தெரியுமா? பாஸ்டர் ஏதாவது திட்டியாச்சுதுன்னா இந்த பாஸ்டர் இப்படிலாம் பேசப்படாதுன்னு அந்த வாயும் சொல்கிறோம். ஆதாம் ஏவாளையும் ஒரு தோட்டத்தில் கொண்டு வச்சது போல இயேசு என்னஞ்சார்? ஆதாம் ஏவாளையும் கொண்டு வச்சார். அழகான தோட்டம், மகிமையான தோட்டத்தில் கொண்டு வச்சுட்டு அவர் சொன்னார், அவைகளுக்கு தேவையான கனிகளை உண்டாக்குகிற மரங்களையும் வச்சார், அவங்களுக்கு தேவையில்லாத கனியைகளையும் வச்சார். ஆமென். அதாவது நன்மை தீமை அறியக்கூடிய கனியம் இருந்து, ஜீவ விருட்சத்திற்கு போகக்கூடிய கனியம் இருந்து. ஆனால் இந்த மனுஷ ஜென்மம் இருக்குத, எதை நல்லதுன்னு சொல்லியோமோ அதை என்ன செய்ய மாட்டோம்? சொல்லு, எது நல்லதுன்னு சொல்லியோமோ அதை என்ன செய்ய மாட்டோம். இவங்கள்ட்ட கொண்டு அழகாக விட்டுட்டு ஆண்டவர் அப்படியே கூடி பேசிகிட்டே இருக்கார். சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷமாக நடந்துட்டு இருக்குது. கொஞ்ச நாள் போகுது, அப்படியே போயிட்டு இருக்கும்போது அப்படியே தோட்டத்தையெல்லாம் சுற்றி வரணும். இந்த ஜென்மம் இடி விழுந்த 2 எண்ணத்துக்கும் ஜீவனுக்கு போகிற பாதை தெரியல. இயேசுவோடு பேசணும்,
இயேசு காட்சி கொடுக்கிறாரு, இயேசு மறைமுக மன்னாவை கொடுக்கிறாரு, இயேசுவோடு உறவாடணும். இன்னைக்கு நம்மளும் அப்படி தானே இருக்கிறோம். ஆண்டவருக்கு தரிசனத்தை பார்க்குறோம், இயேசப்பாவுக்கு கிருபையை செய்கிறோம், அவருடைய அன்பில் இருக்கிறோம், அவருடைய ருசிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஜீவனுக்கு வைத்திருக்கிற பாதை மிகப்பெரிய பாதை, தன்னை போல் பிறரையும் நேசிக்கக்கூடிய பாதை. ராஜரீகமான பிரமாணம் அது. நம்ம யாரை பார்த்துட்டு இருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டவன் நல்லா இருக்கானா, அவன் என்ன செய்கிறான், அவன் என்ன செய்கிறா, அவனுக்காக போராடிட்டு இருக்கிறோம். ஆனால் ரட்சிக்கப்படாத ஆண்டோடைய பிரஜாதி ஜனங்களுக்காக, ரட்சிக்கப்படாத தேவ பிள்ளைகளுக்காக, ரட்சிக்கப்படாத தேவனுடைய அன்புக்காக, அந்த பிள்ளைகளுக்காக திறப்பில் நின்று ஜீவனுக்கு போகிற வழியை காட்டி கொடுக்க யார் இருக்கியா? யார் இருக்கியா? யார் இருக்கா? உங்களை அழைச்சி கொண்டது என்னத்துக்கு? அது தெரிஞ்சு கொண்டது என்னத்துக்கு? அவருடைய திருக்கரத்தினால் உங்களை ஆசீர்வதித்தது என்னத்துக்கு? இல்லை பலவீனங்களை மாற்றி தந்தது என்னத்துக்கு? சாவுக்கு போகிற வழியிலேருந்து மாற்றினது என்னத்துக்கு? ஜீவனுக்கு போகிற வழி. ஜீவனுக்கு போகிற வழி ஒரு பிரமாணம், தன்னை போல் பிறரை நேசிக்க, ராஜரீகமான பிரமாணம். இதை புசிக்க முடியல, இதை புசிக்க முடியல. அந்த ஜென்மத்துக்கு அப்படிதான். ஜீவனுக்கு போகிற வழி அந்த 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 விருட்சத்தின் கனியை புசிக்க முடியல. அது கண்ணுக்கு தெரியல. கண்ணுக்கு இருந்தால் கொஞ்சம் கடினமாக இருக்கும், கொஞ்சம் லாங்காக போக வேண்டிய இருக்கும், அதை போய் பறிச்சக்கு கொஞ்சம் தூரம் போகணும். இதை விட்டுட்டு எவனோ ஒருத்தன் வந்து சொன்னானா, சர்ப்பத்துக்கு வடிவத்தில் சின்னதும் அவருடைய கண்களுக்கு புசிப்பதற்கு இச்சையாக இருந்தான். வாசிங்க பாப்பா 2வது அதிகாரம். இல்லையே, 2வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒரு வாசி. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை, யாருக்கெல்லாம் ஜீவ சுவாசம் இல்லை? ஜீவ சுவாசம் இல்லாதவைய கை வைத்துங்க பார்ப்போம். அந்த ஆதாமுக்கு ஏவாளுக்கும் கொடுத்தது போல தந்திருக்கா இல்லையா? அப்படியே 2வது அதிகாரம் 15 வாசி, 15 17 வாசி. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஒன்ன இந்த தோட்டமாகிய சபையில கொண்டு வந்து என்னத்துக்கு கொண்டு வச்சிருக்காருன்னு கேட்க, சபையை பண்படுத்தக்கும், சபையில் வர ஜனங்களை நீர்வீழ்ச்சி உள்ள வாழ்க்கை கொடுப்பதுக்காக வச்சிருக்கார். வாசி, பண்படுத்தவும் காக்கவும் வச்சிருக்கு. காக்குதியா? சேமக்காரனை போல சபையில் ஒரு வியாதி வந்தா, சபையில் ஒரு துன்மார்க்கம் வந்தா, சபையில் ஒரு விசுவாசி வந்தா, ராத்திரி சேமக்காரனை போல காக்குதியா? ஒன்னு என்னத்து தோட்டத்தில் கொண்டு வச்சிருக்காரு? எசேக்கியேல் ஒரு வசனம் இருக்குது, ஞாபகம் தெரியல. எப்படி தோட்டத்துக்குள்ள இருக்கிற அந்த ஜனங்களுக்காக சேமக்காரன், காவல் காக்கிறவன், அவன் உரத்த சத்தமாக கூவணுமா, நரி வந்தா கள்ளம் வந்தா அவன் உரத்த சத்தம் போடணுமா, அங்கே இருக்கிற ஆடுகள் கண் விழித்து தப்பித்து கொள்வதற்காக. அப்போ உபத்திரவத்தோடு இந்த தோட்டத்துக்குள்ள வந்த ஜனங்களுக்காக ராபோஜன பந்தியில் கை போட்டு, யாருக்கு ராபோஜன பந்தியை புசிக்கணும்? இயேசு அப்பத்தை எடுத்து பிட்டு ஆசீர்வதித்து யாருக்கு கொடுத்தாரு? நீங்க சீசனா இல்லை கல்லியங்கல்லனுமா? யாரு நீங்க? சீசன் தானே. அப்ப இந்த தோட்டத்தில் வர ஜனங்களுக்காக சேமம் காக்கணுமா வேண்டாமா? யாரு சொல்லுங்களா? யாரு சொல்லுங்களா? 16 வாசி. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம். 17 வாசி. ஆனாலும் இந்த கனியை புசிக்காதன்னு சொன்னார். நம்ம அதை தான் செய்வோம். எதை செய்யாதேன்னு சொல்லியோமோ அதை செய்வோம், எதை செய்யணும்னு சொல்லியோமோ அதை செய்யவே மாட்டோம். ஏன்னா நமக்கு அப்படிப்பட்ட ஒரு 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 முரட்டு இந்த நல்ல மூளைய கருத்தை தந்திருக்கிறார். தேவன் வைத்திருந்த தகுதியானதை தேர்ந்தெடுக்க தவறினார்கள். தோட்டத்தில் கொண்டு வச்சுட்டு அவர் சொல்றாரு, ஜீவ விருட்சத்துக்கு போகிற கனியை புசி, இந்த பாவத்துக்கு போகிற நரகத்துக்கு போகிற நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்காதுன்னு சொல்லிச்சுனா, ஆண்டவர் யார்கிட்ட சொன்னாரு?
தோட்டத்தில் இருந்தவங்கள்ட்ட சொன்னார். இன்னைக்கு தோட்டத்தில் இருக்கிறவர்கிட்ட சொல்றாரு, உலக போஜனமாகிய இந்த மரணத்துக்கு போகிற நரகத்துக்கு போகிற கனியை புசிக்காதேன்னு ஏவாள்கிட்ட சொன்னது போல இன்னைக்கு சொல்றாரு. 2 பேர் உடன்படிக்கை, புதிய ஏற்பாட்டு ஏற்பாட்டில். ஒன்று முழு இருதயத்தோடு ஆராதிக்கணும், பலத்தோடு ஆராதிக்கணும். நீங்கள் இதை செய்கிறீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. 2வது ராஜ பிரமாணம் எங்க? உனக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் அப்பாவுக்கு, உன்னுடைய அம்மாவுக்கு, உன்னுடைய தாத்தாக்கு, பாட்டிக்கு நீ ஜெபிக்கிற ஜெபம், சபையில் வருகிற மற்ற நோயாளிகளுக்கு, புதுசாக வருகிற ரட்சிக்கப்படாத ராபோஜன பந்தியில் கை போடாத ஜனங்களுக்காக உன் ஜெபம் இருக்குதான்னு கேட்காரு. இந்த ராஜரிகம் பிரமாணம் யார்கிட்ட இருக்கு? இருக்கிறவங்க கை வைத்துங்களும் பார்ப்போம். யாருக்கு பிரயோஜனம்? ஆதாமும் ஏவாளையும் ஆண்டவராகிய தேவன் தோட்டத்தில் கொண்டு விட்டு சொன்னார், நரகத்துக்கு போகிற இந்த நன்மை தீமை அறிய கனியை புசிக்காத, ஜீவனுக்குள்ளே போகிற கனியை புசி. ஆண்டவருடைய உபதேசத்தை தள்ளிவிட்டு சுயநீதி சுயபலம் தன்னுடைய சுயநீதி கொண்டு ஒரு சுக்கும் சாதிக்க முடியாது. தேவ மக்களை நினைச்சு கொள்ளுங்க. சுயபலத்தினால், சுய யோசனையினால், சுய சிந்தனையினால் ஒரு சுக்கும் செய்ய முடியாது. ஆண்டோடைய இரக்கம் இருந்தாதான் அதற்கு ராத்திரி கண்ணீர் விட்டு ஜனங்களுக்காக கதறணும். பாருங்க, இப்படி சொன்னது அவங்க தெரிஞ்செடுத்த கனி என்ன தெரியுமா? 3வது அதிகாரம் 1 முதல் 6 வரை வாசி. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின பகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது, நல்லா புரிஞ்சுகளுங்க, பிசாசு ஏவாளை வஞ்சிக்கக்கு தெரிந்து கொண்ட ஒரு மிருகம்தான் யாரு? சர்ப்பம். ஏன் தெரிஞ்சு கொண்டான்னா, ஏவாளை யாமத்துக்குள்ள தந்திரம் உள்ள ஒரு மிருகம் சர்ப்பம். காட்டு மிருகங்களுக்குள்ள வாசி சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருக்கும். அப்ப நம்முடைய ஆத்மாவை வீழ்ச்சி அடைய செய்வதற்கு, நம்முடைய ஆத்மாவை நரகத்தில் போய் தள்ளப்படுவதற்கு எந்த ஆட்களை வச்சு, எந்த மனுஷனை வச்சு, எந்த உருவத்தை வச்சு, எந்த மிருகத்தை வச்சு நம்மளை விழத்தள்ளலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடிக்கொண்டிருப்பான். ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் கூட இருந்தவங்க, ஆண்டோடைய தரிசனத்தை பெற்றவங்க, ஆண்டோடைய கரிசனையில் வாழ்ந்தவங்க, அவரோடு பேசினவங்க, அவரோடு உறவாடினவங்க, அவரோடு பகிர்ந்து கொண்டவங்க, அவர் மறைமுக மன்னாவை அவங்களுக்கு கொடுத்து அவங்க தேனிட்ட பலகாரம் போல புசிக்கவங்க. இன்றைக்கு சபைக்குள்ள இருக்கிற நீயும் இந்த ஆதாம் ஏவாளை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதில் எந்த சந்தேகமும் நாம் படவும் இல்லை, படக்கூடிய இடத்துல நீங்களும் இல்லை. ஆனா ராஜரீக பிரமாணம் எங்க? ஜீவ விருட்சத்தின் வழிக்கு, ஜீவ விருட்சத்திற்குள் போவதற்கு கனியை புசிக்காம உலகத்தின் போஜனத்தை விரும்பி நாடிக்கொண்டிருக்கிற உன்னை குறித்து நான் என்ன சொல்லுவேன்? சிந்தித்து பாருங்களா, யோசித்து பாருங்களா. வாசி 2வது வசனத்தை வாசி. சர்ப்பத்தை பார்த்து எல்லாத்துக்கும் சுதந்திரம் தந்திருக்கு. சபையில் இருக்க உங்களுக்கு, சபையை நடத்துகிற உங்களுக்கு கர்த்தர் எல்லா சுதந்திரத்தையும் தந்திருக்கிறார். ஆனா ஜீவ விருட்சத்தின் போகிற கனியை தவிர நன்மை தீமை அறியத்தக்க தனியை நீ தொடாத. ஜீவ விருட்சத்திற்கு போக வேண்டுமானால் ராஜரீக பிரமாணமாகிய தன்னை போல் பிறரை நேசிக்கிற அந்த கனியை நீ புசி. சிந்திச்சு பாரு. உனக்கு பைபிளம் தூக்கிட்டு ஒரு இடத்துக்கு போக முடியல, ஒரு காரியம் செய்ய முடியல, ஆஸ்பத்திரி போய் ஜோம் பண்ணுனா அதோட க்ளோஸ், வீட்டில் வர்றதோட க்ளோஸ். ஒருவேளை ஒரு நாள் ஞாபகப்படுத்தி ஜோம் பண்ணுவோம், அதோட ஃபினிஷ். நினைச்சு பாரு. அந்த ஆத்மாக்களுக்காக திரும்ப அந்த ஆத்மா 3 நாள் கழிஞ்சு இல்லை 4 நாள் கழிஞ்சு எப்படி இருக்குன்னு போய் விசாரிச்சியலாம்? ஆஸ்பத்திரி ஊழியம் செய்கிறவங்க எல்லாம் கையை வைத்துங்க பார்ப்போம். ஒன்று பாருங்க, திரும்ப நேரம் உள்ளது போல கைகளை போடுங்க, நேரம் உள்ளது போல போய் அந்த ஆத்மாக்களை விசாரிச்சு எப்படி இருக்குன்னு. ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ண இந்த பிள்ளைக்கு நல்ல சுகத்தை கொடுத்துருக்கு, ஆண்டவருக்கு 2 ஸ்தோத்திரம் பண்ணினீங்களா?
சரி, சபையில் அதெல்லாம் விடுங்க. சபையில் கொண்டு இந்த 21 நாளையில் கடையில் சபையில் கொண்டு வந்து கண்ணில் காட்டினாரு. ஒரு ராத்திரி ஒரு நேரத்தை சாப்பாடை குறைச்சி இல்லையா, அரை வயிறு சாப்பிட்டுட்டு ஐயோ கொஞ்ச நேரம் முழங்கால் போட்டு முடியலை, படுத்து முடியலை, இல்லை தலைவணியில் தலை வச்சு படுத்து யாங்கி அழ. புருஷன் என்னன்னு சொன்னால் அழ தெரியுது, மனைவி என்னன்னு சொன்னால் அழ தெரியுது, பிள்ளைகள் ஏதாவது காரியத்தை சொன்னால் அழ தெரியுது. இந்த ஜனங்களுக்காக கண்ணீரை தலைவணியை நினைக்க ஒருத்திக்கு ஒருத்தனுக்கும் தகுதி இல்லாமல் போச்சு. ஜீவ விருட்சத்துக்கு போகிற கனியை புசிக்க நீ எங்க போற, என்ன செய்கிற? வாசி 3வது வசனத்தை. ஆனாலும் நாலாவது வசனத்தை வாசி. இதுதான் பிசாசு வந்து சொல்லுவேன், உனக்கே முடியலை, உனக்கே கழியல, கொஞ்சம் உறங்க, ரெஸ்டடா, கொஞ்சம் செல்ல வச்சுட்டு பாறான், கொஞ்சம் நிம்மதியாக கிடந்து உறங்கன்னு யார் வந்து சொல்லுவா? சர்ப்பத்துக்கு வடிவில் இல்லை, மனுஷனுக்கு வடிவில்னு சொல்லும். உங்கள் அம்மா சொல்லலாம், அப்பா சொல்லலாம், இல்லை உங்கள் மாமியை சொல்லலாம், இல்லை புருஷன் கூட சொல்லலாம், இல்லை வேற யாரும் சொல்லலாம், யாரை கொண்டாலும் சொல்ல. பிறை கொண்டு பேசினால் யாரிடம் தந்திரமான நாக்கு இருக்கிறது என்பதை புரிஞ்சு பார்த்து மனுஷன் மூலமாகவோ மிருகம் மூலமாகவோ இல்லை கழுத மூலமாகவோ நம்மை கெடுப்பதற்கு சாத்தான் செய்கிற தந்திரம். சிந்திச்சு பாருங்க, யோசித்து பாருங்க. உங்களுடைய இருதயம் எங்க போகுது, உங்களுடைய சிந்தனை எங்க போகுது? ஆண்டவருக்கு நேர போகுதா இல்லை உலக போஜனத்துக்கு நேர போகுதா? சொன்ன உடனே 6வது வசனத்தை வாசி. ஸ்திரியானது அப்ப உலக போஜன ஆண்டவர் சொன்ன ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்காம உலக பிரகாரமாக இருக்கிற வாழ்க்கையை இச்சித்து ஓடுகிற கூட்டமாக இருக்கிற உங்களை குறித்து கர்த்தர் என்ன சொல்வார்? 22:2 வாசி. பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் போச்சா? எதுக்காக கர்த்தர் சபையில் அழைச்சி வச்சாரு? எதுக்காக தெரிந்து கொண்டாரு? எதுக்காக இந்த காரியத்தை செய்தாரு? உள்ளதை மறந்து என்ன செஞ்சாச்சு? உலகமா இருக்கிறீங்க. அப்போ மற்றவருக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? தாலி களத்தினியா, வெள்ள போட்டியா, துதிச்சியா, ஆராதிக்குதியா? தரிசனத்தை பார்த்தா ஆதாம் ஏவாளும் ஆண்டவருடைய காட்சியை கண்டார்கள், ஆண்டவரோடு பேசினார்கள், எல்லாம் மகிமையில இருந்தார்கள். விழுந்து போன அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்களா? என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்லை. அப்போ இப்படியே தின்னிட்டு இருப்போம், இப்படியே புசிச்சுட்டு இருப்போம், இப்படியே துதிச்சுட்டு இருப்போம். கர்த்தருடைய வருகையில் ஒரு ஆழம் போக முடியாது. அந்த 23 வாசி. அவ்வளவுதான். அவனை எங்க அனுப்பினாரு? அடுத்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறது வரைக்கும் அந்த தோட்டத்துக்குள்ள அவனுக்கு அனுமதி இல்லை. ஏன்னா இவங்க ஒளிச்சு பேருன்னு சொல்லிட்டு சுடரொளி பட்டயத்தை கொண்டு 2 சைட்லையும் வச்சார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக போஜனம் அது அழிவுக்குரியது, தெய்வீக போஜனம்தான் அது நித்தியத்துக்குரியது. இந்த நித்தியத்துக்குரிய போஜனத்தை நீ புசிக்கிறாயன்னா இந்த தன்னை போல பிரேரை நேசிக்கிற உன்னதமான பிரமாணம் உங்ககிட்ட இருக்கணும். இல்லாத பட்சத்தில் அத்தனையும் வேஸ்ட்டு. 2வது, இனி ஒரு மனுஷன் உலக போஜனத்துக்காக இனி ஒரு மனுஷன் உலக போஜனத்துக்காக விழுந்து போறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நினைச்சு பாருங்க. ஏசா எடுங்க பார்ப்போம், எங்க இருக்கு ஏசா? எத்தனை ஏசாயா இல்ல, ஏசா 25 அதிகாரத்தை எடு.
25வது அதிகாரம் 29 வாசி. ஒரு நாள் ஏசா எப்படி அவனுக்கு தெரியும் வேட்டையாடுகிறது, உலகத்தில் உள்ள எல்லா காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் வேட்டையாடி புசிக்கிறதுல அவன் மன்னவே. ஹைட்டில், வெயிட்டில், அவனுடைய சரீரத்தின் அழகில் எல்லாத்திலையும் மன்னவனாக இருந்தான். இன்னைக்கு நம்மளும் அப்படிதான். ஜபிக்கிறதுல மன்னன், துதிக்கிறதுல மன்னன், இல்லை ஆண்டவர் ஆராதிக்கிறதுல மன்னன், தரிசனம் பார்க்கறதுல மன்னன், எல்லா விதத்திலும் நம்ம கெட்டிக்காரதான். ஒரு நாள் ஏசாயா களைப்படைந்து போயிருந்தான். வில்லை எடுத்து அவன் நான் ஏற்றுனா மிருகத்தை அடிச்சாம வரமாட்டானா. அவ்வளவு காட்டில வேட்டையாடுக்கு அவ்வளவு சிறந்த ஒரு மனுஷன், அவ்வளவு சிறந்த ஒரு மனுஷன். நினைச்சு பாருங்க. ஒரு நாள் களைப்படைஞ்சிருந்தான். நம்ம துதிக்கிறோம், ஜபிக்கிறோம், அவன் வீராப்பா இருக்கிறோம், வைராக்கியமா இருக்கிறோம். ஐயோ, ஒரு நாள் உடம்புல பலவீனம் வந்துட்டா, இல்லை ஒரு நாள் வந்துட்டா களைப்படைஞ்சு போகிறோம். களைப்படைஞ்சு போகும்பா இவனுடைய வில்வித்தையினால் ஆகாரம் கிடைக்கல. அப்போதான் தம்பியார் ஒருத்தர் இருக்கிறான், யாக்கோவு. அவன் அழகா செவத்த கலரில் கூளை காய்ச்சி வச்சிருக்க. களைப்பு இழைத்தவன் பேர் அவனுக்கு. நினைச்சு பாரு. நம்ம ஜெபிக்கிறவங்க தான், துதிக்கிறவங்க தான், ஜபத்தினால எதையும் சகாயம் செய்ய அதை சாதிச்சு கொள்ளுகிறவங்க தான். ஆனால் ஒரு நாள் ஏசாய் நெஞ்சா அவன் வில்லை எடுத்து நான் ஏற்றுனா காட்டு மிருகத்தை அடித்து அவன் புசிக்காமல் வராத நாள் கிடையாது. அன்னைக்கு ஒரு நாள் களைப்படைஞ்சிருந்தான், வந்து களைத்திருந்தான். வேதத்தில் அவனுக்கு இன்னொரு பேர் இளைத்தவன் என்று பேர். களைத்திருந்தான். அவன் அவங்க தம்பி என்ன செஞ்சிருந்தான், அவனை குழுக்குன்னா அவன் அம்மா கிண்டி வச்சிருந்தான். நல்ல கலர் போட்டு அங்கே அதான் கூழுன்னு சொல்லியது சவுதியில் ஃபூலுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய பயரை போல இருக்கும், நம்ம பெரும்பயரோட பெருசாக இருக்கும். அதை கிண்டி வச்சா நல்ல செவச்சவேன்னு வரும். அதில் நம்ம செய்துன்னா ஒலிவாயில் எண்ணெயை விட்டு குபூசை தொட்டு தின்னா அவ்வளவு டேஸ்டாக இருக்கும். அந்த கூளை கிண்டி வச்சிருந்து கண்ணுக்கு செவச்சவேன்னு இருந்து கேட்டான், தம்பி எனக்கு கொஞ்சம் தான்னு கேட்டான். அவன் இருந்த நிலையை விட்டுட்டு இறங்கி போகிறான் உலக அதாவது போஜனத்துக்காக. சேஷபுத்த பாத்திரத்தை விற்றான். ஆண்டவுடைய இறக்கம், ஆண்டவர் கொடுத்து வச்சிருந்த உன்னதமான மேன்மையை விற்றான். வாசி, தொடர்ந்து வாசி, அதில் தெரியும். விக்ரம்ப சொல்ல ஸ்டைல பாருங்க. யாக்கோவு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, சிறப்பான கூழிலே கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இன்னைக்கு நம்மளும் அப்படி தானே, நல்லா துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். சில காரியங்கள்னால, சில வார்த்தையினால, சில யோசனையினால களைத்து போயிருக்கிறோம். எப்படி போயிருக்கிறோம்? களைத்து போயிருக்கிறோம். களைப்பு வந்துட்டேன்னா போச்சு. அப்போ என்ன கொண்டு முடியலை, எனக்கு அங்கே வலிக்கு, இங்கே வலிக்குது, எனக்கு அதுக்கு இதுக்கு களைத்து போயிருந்தானா. அப்போ எனக்கு கொஞ்சம் தாண்டி கேட்குறானா. உலக போஜனம், ஆண்டவர் கொடுத்த இரக்கம், ஆண்டவருக்கு கொடுத்த கிருபை, மூத்த பிள்ளை என்கிற சேஷ்ட புத்திர பாகத்தை கூட துஷ்டமாக நினைச்சான். ஜீவனுக்கு போவதற்காக கர்த்தர் ஒன்று அழைத்து தெரிந்து கொண்டு சபையில் வைத்து ராபோஜன பந்திய தந்திர நீ உலக போஜனத்துக்காக, உலக காரியத்துக்காக, உலக ஆசீர்வாதத்துக்காக, உலக வேலைக்காக, உலக பணத்துக்காக இயேசுவை வித்து போடுகிற கயவரும் கயவத்தியமாக இருக்கிறீர்கள். எப்படி தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியும்? உன்னை தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு போவதற்காக சேஷ்ட புத்திர பாகம், உலக ஆசீர்வாதமும் கர்த்தர் தத்தெடுத்ததுனால அவருடைய சுதந்திரத்தையும் தந்து மகிமையாக வச்சிருந்த நீ என்ன செய்கிற? விழுந்து போகிற. உலக போஜனத்துக்காக, உலக பணத்துக்காக, உலக ஆசீர்வாதத்துக்காக, உலக வஸ்திரத்துக்காக, உலகத்தினுடைய ஞானத்துக்காக, உலகத்தினுடைய தொழிலுக்காக, உலகத்தினுடைய வேலைக்காக விழுந்து போகிற. இவ்வளவுதான், சிம்பிளா சொல்லலாம். விழுந்து போகிற. ஏசாயா விழுந்து போனா ஒரு கூழுக்காக. அவன் சொல்றான், அவன்ற ஒரு பிசாசு இருந்து இவனை தொலைச்சக்காக இந்த பாரு நான் தாரேன், உன் சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன தரேன். அவன் சொல்றான், நானே செத்து போகிறேன்,
நானே களைத்திருக்கேன். இது கேட்டல சேஸ்திரபுத்திரபாக என்ன? நானே வீட்டில் உபத்திரவத்தில் இருக்கிறேன். பெண்டாட்டி சண்டை பிடிச்சியா, மனைவி சண்டை பிடிச்சியா, பிள்ளைகள் சொன்னா கேட்கல, மருமக சொன்னா கேட்கல, மாமியார் சொன்னா கேட்கல, நானே களைத்து போயிருக்கேன், நானே சாவிய போகிறேன். எனக்கு என்னத்துக்கு சேஸ்திரபுத்திர பாக்கியம்? அதுதான் ஆண்டவர் தந்த கிருபை, ஆண்டவர் தந்த மகிமை. தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்காக அவருடைய புத்திர சுவிகாரத்தை இழந்து போகிற கூட்டமாக இருக்கிறீர்கள். உண்மைதானே? ஆண்டவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? சிந்திச்சு பாருங்க. உலக பணம், உலக ஆசீர்வாதம், உலக வேலை, உலகத்தினுடைய சூழ்நிலைக்கு ஆண்டவர் தந்த சேஷ்ட புத்திர பாகத்தை வித்து ஜீவனுக்கு போற வழியை விட்டு விட்டு ராபோஜன பந்தியை ஏனத்தான ஒன்று புசித்து விட்டு நாசமடைஞ்சு போகிற ஏசாயை போல நீங்கள் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் உங்களை பார்த்து கடிஞ்சு கொண்டு எச்சரிக்கிறார். கடிஞ்சு கொண்டு எச்சரிக்கிறார். கடிஞ்சு கொண்டு எச்சரிக்கிறார். உங்க உலக காரியம், உலக வேலை, உலக பணம், உலக சுதந்திரம், உலக வாழ்க்கை, இப்படியே புசிச்சுட்டு இருங்க. ஆண்டவருடைய வருகை வரை புசிச்சுட்டுங்க. கடைசியில் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் ஒரு திருவிருந்து விடல, ஆண்டவரே ஒரு திருவிருந்து விடல, ஒரு திருவிருந்து கூட விடல, ஆண்டவரே இந்த வாசம் எனக்கு கிடைக்காம இருந்தாலும் எங்கோட்டு போயாவது ஆண்டவரேன்னு விழிச்சு, ஆண்டவர் நீர் தந்தீரப்பா. ஆனால் சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டுட்டான் ஆண்டவரே. சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டுட்டான் ஆண்டவரே. வாசி தொடர்ந்து. அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு சேஷ்டபுத்திர பாகத்தை 34 வசனம், இன்று எனக்கு வித்து போடு என்றான். அதற்கு ஏசா எப்படி? நான் மாப்பிள்ளைகிட்ட சண்டை, நான் பெண்டாட்டிகிட்ட சண்டை, நான் அப்பாண்ட சண்டை, நான் அம்மாட்ட சண்டை, எனக்கு பிள்ளை ஒன்று சின்ன கேட்கல, நான் செத்து போகிறேன், எனக்கு என்னத்த சுதந்திரம் இருக்கே நீ என்று சொல்லி ராபோஜன பந்திக்கு சாப்பிட வேண்டிய ஜீவ பலியை விட்டு விட்டு உலக போஜனம், உலக பணம், உலக ஆசீர்வாதம், உலக சித்தி, உலக சித்தப்பா, உலகத்தில் இருக்கிற சூழ்நிலைக்கு அகப்பட்டு சொல்றான், நானே சாப்பிட்றேன். வாசி அந்த வசனத்தை. சாக போகிறேன், இந்த சேஷபுத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு சொல்றோமே. நானே ஒன்றும் போடா இருக்கேன், சும்மா இல்லை போல போட்டி கொப்பம் சொல்லியதை பாரு, கொம்ம சொல்லியதை பாரு. யாரு? ஜீவனுக்கு போவதற்கு தேவனுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் புசிக்கிற எரும மாடுகள் சொல்றது. ஏசாய்க்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? நானே செத்து போகிறேன், மடிந்து போகிறேன். வாசி எத்தனாவது வசனம்? 33. அப்பொழுது யாக்கோபு இன்னும் எனக்கு ஆணையிட்டு கொடு. நான் சாத்தான் செய்கிற வேலையை பாரு. உடனே அவன் சொல்றான், ஒன்னான தம்பி வேண்டாம், ஆணையிட்டு கொடுத்தான் இல்லை. அதனால வாசி. அப்பத்தையும் எப்படி? அவன் கொஞ்சம் கூலி கேட்டான், இவன் கொஞ்சம் கூட குடிக்க. சாத்தான் இதுதான். நீ உலக ஆசீர்வாதத்தை, உலக போஜனத்தை கேட்கறது ஒன்று, அவன் ஒன்று கூட தருவான். என்ன சந்தோஷம் எப்பா! நான் ஜோம் பண்ணினே, கர்த்தர் என் சத்தத்தை கேட்டாரு. நான் ஒன்று தான் கேட்டேன், ஒன்று எடுத்தா ஒன்று ஃப்ரீன்னு 2 தந்தாரு. தேவன் என் ஜெபத்தை கேட்டார், ஆமேன்னு சொல்லிட்டு படுத்து தூங்குகிற ஜென்மங்களாக இருக்கிறீர்கள். ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட கிடைச்சோன்னா என் ஜெபத்தை கேட்டார். எப்படி கேட்காரு? உனக்கு தாரது ஒரு பிசாசு ஏசாயிட்ட இருக்கிறான். ஏசாய சேஷ்டபுத்திரத்தை பாகத்தை தொலைச்சகு. தெளிவு வந்து அவனுக்கு 34 வாசி. யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழும்பி போயிட்டான். உலக போஜனத்தை விரும்புகிறவங்க கொஞ்ச நாள் திருப்தியாக இருப்பினோம். நீங்கள் தொடர்ந்து வாசித்தோன்னா ஒரு நாள் அவனுக்கு தெளிவு வருது. மண்டையில்
எனக்கு சேஷ்ட புத்திர பாகத்தை வித்து போட்டேன், கர்த்தராகிய தேவனுடைய சுதந்திரத்தை வித்து போட்டேன், எனக்கு தந்த கிருபையை வித்து போட்டேன், எனக்கு தந்த மகிமையை விட்டு போட்டேன், விட்டுட்டு நான் அலைஞ்சிறேன். இந்த பிசாசு என்ன தொலைச்சவன், பிசாசு வழியா வந்து தொலைச்ச யாக்கோபை தேடுகிறான். நம்மளாம் அப்படிதான். வேதம் சொல்லுது, திரும்ப அந்த சேஷ்ட புத்திர பாகத்தினுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கவே இல்லை. ஆண்டவர் ஒன்னே புத்திர சுவிகாரமாக்கிட்டு அவருடைய சுதந்திரத்தை தந்து அவருக்கு சொந்த பிள்ளையை தத்தெடுத்து வைத்திருக்கிறத விட்டு இந்த ராபோஜன பந்தி எதுக்காக இருக்கிறோம், இந்த ராபோஜன பந்தியை எதுக்காக புசிக்கிறோம், ஆண்டவர் எதுக்காக இந்த இரத்தத்தை தந்திருக்கிறார், எதுக்காக இந்த சரீரத்தை தந்திருக்கிறார் என்கிறதை அறியாமல் உலக போஜனம், உலக வேலை, உலகத்தினுடைய சூழ்நிலை, உலகத்தினுடைய சிச்சுவேஷனுக்காக அலைந்து தேவனுடைய ஜனங்களுக்காக நீ அபிஷேகம் பெற்று நிரம்பி வழிஞ்சு உலக ஜனங்களுக்கு உலகத்தினுடைய இஸ்ரவேல் தேவனுடைய ஜனங்களுக்காக கண்ணீர் விட்டு கதறாத உனக்கு சேஷ்ட புத்திர பாகம் எப்படி கிடைக்கும்னு கேட்கிறேன். இனி மூணாவது இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, அங்க இறைச்சி குடிக்கிறத தின்னணும், கோமட்டி காயை தின்னணும், பச்சைக்கறியை தின்னணும், குடிக்க வஸ்திரத்தை உடுக்கணும். இப்படி அடிமைப்பட்டு அடிமை தொழிலில் கடந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஒருவராய் தன்னுடைய தோளில் சுமந்தது போல கர்த்தர் சுமந்து கொண்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக 10 வாதைகளை நடத்தி 11வது தலைச்சம்புள்ள சங்காரத்தை நடத்தி அக்கறையிலிருந்து இக்கரைக்கு கொண்டு சேர்த்தார். சிந்திச்சு பாருங்க தேவ மக்களே, எவ்வளவு கொடிதத்தில் கடந்தோம், எவ்வளவு உபத்திரவத்தில் கடந்தோம். அவங்க 10 வாதை தான், நமக்கு எத்தனையோ முறை அக்கறையிலிருந்து இக்கரைக்கு கொண்டு சேர்த்தார். இந்த ஜனங்களையும் கொண்டு சேர்த்தார். அவருடைய மறைமுக மன்னாகிய இந்த மன்னாவாகிய இந்த அப்பத்தை சுட்டு தின்னுகிற இந்த மன்னாவை தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை அது எப்படி இருக்குமா? தேனிலிட்ட பலகாரம் போல இருக்குமா? எப்படி இருக்குமா? தேனிலிட்ட பலகாரம் போல இருக்குமா? அப்படி ருசிக்கக்கூடிய பலகாரம் சுட்டு சாப்பிடக்கூடிய தூதர்கள் சாப்பிடக்கூடிய மன்னாவை இறக்கி கொடுத்தார். இவர்கள் சாப்பிட்டு மடுத்து, இன்னைக்கும் தேவ மக்களே உங்களுக்கும் இதுதான். ஆண்டோடைய வசனத்தை கேட்டு மடுத்து போகிறது. இனி வசனம் நம்மளை எப்படி ருசிக்கும், எப்படி நம்ம வைக்கும் என்ன? ஆண்டோடைய வசனத்தை புறந்தள்ளி உலகத்துக்காக உலக மக்களைப் போல, உலக ஜனங்களைப் போல, ஐயோ அவன் இவ்வளோ பாவம் செய்கிறான், அவன் பாகால வழிபடுகிறான், இல்லை அவன் அப்படி செய்கிறான், எம்மதமும் சம்மதம் சொல்கிறான், அவங்களுக்கு என்ன குறை? ராஜபோக வாழ்க்கை. இன்னும் ஆண்டோடைய வசனத்தை புசித்து, ஆண்டோடைய வார்த்தையை புசித்து, ஆண்டோடைய இரக்கத்தை பெற்ற நீங்களும் இதே சூழ்நிலை தானே. ஐயோ என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் காணல, அதை காணல, இதை காணலன்னு புலம்பிட்டு ஆண்டவரோடு முறையிடுகிறது. எனக்கு இறைச்சி வேணும், உலக போஜனம் வேணும். என்னாகமும் 11வது அதிகாரம் 31 வாசி. அப்பொழுது காற்று காடுகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் எல்லாம் சுற்றிலும் அடுத்த வசனத்தை வாசி. எழும்பி எப்படி அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க தெரியுமா? மோசையை பார்த்து முறையிட்டோம், மோசே தேவனை பார்த்து முறையிட்டா, ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை தந்தார். அப்போ கேட்டதை தந்தார். கேட்பதை தருபவரே, ஒரு பாட்டு உண்டுல, கேட்டது கிடச்சி. காடை இறைச்சியை கேட்டணும், காடை இறைச்சியை கொண்டு கொடுத்தாரு. நான் 3 மாதம் 1 மாதம் 10 நாள் அளவும் தின்னொண்டி அளவு கொண்டு வச்சாரு. இவங்க இருந்து சம்பளம் கோலம் கோட்டி போட்டு திணிச்சிடுமா, நல்லா சாப்பிட்டுனுமா. சாப்பிட்டு முடிஞ்சு பல்லில் அந்த இறைச்சி, பல்லு இடுக்குள்ள இறைச்சி மென்று தின்ன க்ளோஸ். உலக போஜனம் இதுதான். அவர் உன்னதமான மன்னாவை கொடுத்துட்டு இருந்தாரு.
ராபோஜன பந்தியில் நமக்கு தருகிற சரீரத்துக்கு அடையாளமாக, இரத்தத்துக்கு அடையாளமாக அவருடைய கண்மனையை திறந்து தண்ணீரை கொடுத்தாரே. அது மட்டுமா, அப்பத்துக்கு அப்பம் சுட்டுவதற்காக அவருடைய சரீரத்துக்கு பதிலாக மன்னாவை கொடுத்தாரே. இந்த மன்னாவையும் இந்த இயேசுடைய இரத்தத்தையும் புசித்த அந்த ஜனங்கள் மடுத்து வந்துட்டு, ஐயா என்ன ராபோஜனம், என்னையும் மாசந்தோறும் சாப்பிடியும் ஆண்டவர் தர்றா, ஜோம் பண்ணியாரு. ஆனால் எனக்கு காடை இறைச்சியை தரல, எனக்கு ஒரு பங்களா தரல, ஒரு கார் தரல, ஒரு தொழில் நல்லா தரல, இல்லை ஒரு ஆசீர்வாதம் தரல, இல்லைங்க தொழிலில் இக்கட்டு இருக்குது, உள்ள தொழில் பிரச்சனை இருக்குது என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட முறையிட்டு ஆண்டவர் திருப்தியாக கொடுத்தாரு, சம்பூரணமாக கொடுத்தார். வாசி 34 பேரா. 35 பேரா. ம் 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 இதான் உலக போஜனம், உலக வாழ்க்கை, உலக ஆசீர்வாதம், உலக பணம், உலக வேலை, அதில் நீ முக்கியத்துவம் கொடுத்தா அவர் தாராளம் தருவார். ராபோஜன பந்தியில் கை போடுகிற நீ தன்னை போல் பிறரையும் நேசிக்கக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை செய்யாவிட்டால் நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போம். கடைசியில் பார்க்கும்போது ஒன்றையும் போகல, பேழைக்குள்ளே போங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தார். எல்லாரும் காயத்தைப்பட்டுட்டே இருந்தேனா, அல்ல போகலாம், லே நோவா தான் வாரேன், நான் வாரேன், அப்போ வாரேன், எனக்கு வயலில் கொஞ்சம் வேலை இருக்குது முடிச்சுட்டு வாரேன், எனக்கு கல்யாண வீட்டுக்கு போனேன் முடிச்சுட்டு வாரேன், எனக்கு அங்கே போனேன் இங்கே போனேன் முடிச்சுட்டு வா. வருத்தனை வேறு இல்லை. அவர் வந்தார், பூட்டினார், வச்சார், சாப்பில் போயிட்டார். நம்ம ராபோஜன பந்தியில் இருப்போம், நல்ல துதிப்போம், நல்ல தரிசனம் பார்ப்போம், நல்ல சொப்பனம் பார்ப்போம், அப்படியே செய்வோம். ஆண்டவர் எனக்கு நிறைவாக தந்திருக்கிறார் என்று ஆண்டவருக்குள்ள நம்ம பெருமிதம் படுவோம். அவ்வளோதான். ஒன்றையும் அங்கே காணாது, பார்க்க முடியாது. உலக போஜனத்துக்கு, உலக ஆசீர்வாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற யாராக இருந்தாலும் போக முடியாது. தன்னை தானே வெறுத்து தன் சிலுவை சுமந்து கொண்டு இயேசுவுக்கு பின்னால் வரக்கு துடிக்கிறவன் உலக பாடுகளையும் உபத்திரவங்களையும் தனக்கென்று ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து அவருடைய புத்திர சுவிகாரத்தை உடையவர்களாக ஆண்டவருடைய ராபோஜன பந்தியை எவ புசிக்கிறாளோ அவ காணாங்க. மற்ற ஒருத்தரையும் காண முடியாது, ஒருவரையும் காண முடியாது, ஒருத்தரையும் காண முடியாது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் உலக போஜனத்துக்காக கூக்குரல் போட்டார்கள். கர்த்தர் கொடுத்தார். பல்லில் இரிக்க இறைச்சிய மென்று தின்ன க்ளோஸ். வாசிங்க, ஏலியின் பிள்ளைகள். ஏலிய பிள்ளைகளை தெரியுமா? ஏலிய தெரியுமா? காலமாக கொஞ்ச நேரம் பேசணுமே. ஏலி யாரு? ஊழியக்காரன். நீங்க யாரு? மத்தேயு 26 சீக்கிரம். மற்ற எங்கே இருக்குன்னு தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் இருக்கு. மத்தேயு 26 எடுத்தியா? பைபிளை கையில் படி வச்சு வாசி சத்தமா. அவர்கள் போஜனம் பண்ணும்போது இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு யாருக்கு கொடுத்தார்? இன்னைக்கு ராபோஜனம் பந்தியில் கை போட்டுக்கிற நீ யாரு? சீசன் ஊழியக்காரன் சாப்பிட வேண்டிய ஆகாரத்தை தான் நம்ம சாப்பிடுவோம். இது எப்போ ஞாபகம் இருக்கணும். வழிபோக்கனுக்காக, போறவனுக்காக, வாரவனுக்காக, பிசாசு பிடித்தவனுக்காக, அநியாயம் செய்கிறவனுக்காக அல்ல. கர்த்தருடைய சீசனாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ராபோஜன பந்தி. அப்போ நம்ம யாரு? ஆசாரியன்தான். நீ ஆண்டோடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் புசிக்கிற ஆசாரியனா இருந்து நீயோ உன் பிள்ளைகளோ உலக போஜனத்துக்காக குழப்பம் உண்டாகுனா அந்த பரிதாபம். இந்த ஏலி என்ன தெரியுமா? பிள்ளைகளை வளர்த்தினா, நல்லா வளர்த்தினா, நல்ல ஆகாரம் கொடுத்தான், காணிக்க பணத்தில் தின்னி கொளுத்துதுவா. ஆமே, ஹல்லேலூயா. காணிக்க பண்ணு அப்படின்னு நினைச்சிடாதோ. அவன் செய்த வேலைக்கு ஆண்டவர் கொடுத்த சம்பளம், அதுதான் ஜனங்களுடைய காணிக்க தான் அவனுக்கு சம்பளம். தின்னு கொளுத்துட்டு பிள்ளைகளை கொழுக்க வச்சான். வருவனுமா? அன்னை காலத்தில் காளையை வெட்டி, ஆடை வெட்டி, சந்தா வெட்டி போட்டு அவிப்போது
அதில் மெயின் கண்டம் யாருக்குரியது? தேவனுக்குரியது. அது தசம பாகம் இல்லை, கர்த்தர் பிள்ளைகள் பலியிட கொண்டு வருகிற பலி. அந்த மெயின் கண்டத்தை என்ன செய்யணும்? கர்த்தருடைய பலிபீடத்தில் படிக்கணும். இவன் என்ன செஞ்சிட்டான் தெரியுமா? ஏலிக பிள்ளையா, அவன் ரவுடிசம். 3 கூர்மை உள்ள, அதாவது இன்னைக்கு சூலாயுதம் கொண்டு வந்து குத்தி நல்ல கண்டத்தை எடுத்து கொண்டு போய் அங்கே கொண்டு வச்சு ஒயின்னு வச்சு சாப்பிடுவேணுமா. தேவனுடைய போஜனத்தை வெறுத்து உலக போஜனத்துக்காக தன் இருதயத்தை ஒப்பு கொடுத்த சீசன் என்கிற ஊழியக்காரன பிள்ளைகளும் செத்து போன கதை. வாசிங்க பார்ப்போம். ராஜாக்கள் புஸ்தகம், சாமுவேல் புஸ்தகம், 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 12-14 வரை. ஏலியின் குமாரர் என்ன இருந்து ஊழியக்காரனு பிள்ளைகளை என்ன சொல்லியாரு? பேலியாள். என்ன அர்த்தம் தெரியுமா? பேலியாள் அர்த்தம் தெரியுமா? தியாவடி ஆளுக பிள்ளைன்னு அர்த்தம். நம்ம நாடன் பாசையில் சொன்ன என்னது சொல்லுங்களா? தியாவடி ஆளுக பிள்ளை. இன்னும் கொஞ்சம் நாகரிகமாக சொன்னோன்னா விபச்சாரியின் பிள்ளைகள். ஆமே. தப்பு செய்கிறது யாரு? தப்பு செய்தது யாருன்னு? ஏலிக பிள்ளையா. ஆண்டவர் கெட்ட வார்த்தை, அதாவது மோசமான வேட்டில் கூப்பிடியது யார? தாயும் தகப்பனையும். சிந்திச்சு பாருங்க. அவன் தான் சூலத்தை கொண்டு வருவான், குத்துவான், அவனுக்கு விருப்பப்படி சாப்பிடுவான், விருப்பப்படி போவான். இதை யாரும் கேட்கப்படாது. கேட்கல அடிக்கி ஓத ரவுடிசம். ஆமே. ஆனா ஆண்டவர் வந்து சொல்ல பேலியாளின் பிள்ளை, விபச்சாரியின் பிள்ளை. ஏன் சொன்னார் தெரியுமா? பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்காதுல. பிள்ளைகளை என்ன செய்யல? ஒழுங்கா வளர்க்கல. அதான் தேவன் சொன்னார். ஏலியின் பிள்ளைகள் யாருடைய பிள்ளைகளா இருந்தாங்களா? பேலியாளின் விபச்சாரக்காரனுடைய பிள்ளைகளா இருந்தனுமா? வாசி தொடர்ந்து. அறியவில்லை. காலத்தில் இறைச்சி வேகும்போது வேலைக்காரன் 3 கூறுள்ள ஒரு ஆயுதத்தை பிடிச்சு கொண்டு வந்து அதனாலே கொப்பரையிலாவது, பானையிலாவது, சர்வத்திலாவது, தட்டிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதெல்லாம் கொண்டு வா. அப்படி வருகிற செய்தார்கள். பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் நீ பந்தியில் இருக்கிற நீ தேவனுடைய ஊழியக்காரி விபச்சார பட்டத்தை பெற்றுக்கொள்ளாத. பிள்ளைய வளர்க்க வேண்டிய முறையில் வளர்க்கணும். இல்லைங்க காலை வெட்டி தரிச்சு போடணும். காலை முறிச்சு போடு. அப்போ ஆண்டவர் ஒன்று விபச்சாரிக பிள்ளைன்னு சொல்ல மாட்டேனோ. உங்களை விபச்சாரப்பட்ட ஆண்டவர் தர மாட்டாரு. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன்னு சொல்லுவார். ஆமென், ஆமென். இல்லை ஏலிய போல பிள்ளை பார்ப்போம், கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் திருத்துவார். நான் ஆண்டவருக்கு தானே ஊழியம் செய்கிறேன், ஆண்டவருக்கு தானே வேலை செய்கிறேன், ஆண்டவருக்கு தானே ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவருடைய சமூகத்தில் தானே போயிட்டுருக்கேன். இன்னும் பிள்ளைகளை சொல்ல மாட்டார், பெற்றோரை சொல்லுவார். பேலியாளின் பிள்ளைகள் பச்சையை சொல்ல போனால் தேவடைய பிள்ளைகள் என்று சொல்லுவார். இனி கொஞ்சம் நாகரிகமான விபச்சாரியின் பிள்ளைகள்னு சொல்லுவார். பிள்ளைகளுக்கு உங்கள் பெற்றோர்களுக்கு இந்த பேரை வாங்கி கொடுத்தால் உங்கள் கழுத்து முறிஞ்சு இடுப்பு முறிஞ்சு செத்து போவீர்கள். பாசி அடுத்ததா அது போகிறோம். புரிஞ்சுலுங்க. ஆண்டவருக்கு பலி செலுத்துகிற இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் அன்னைக்கு பலின்னா இன்னைக்கு துதிக்க வார பிள்ளைகள் பேலியாளின் பிள்ளைகளை போல வாழாமல் இருக்க, கர்த்தர் பெற்றோரை பேலியாள் என்று சொல்லாமல் இருக்க உங்கள் பிள்ளைகளை ஞானத்தோடு வளையுங்க. ஊழியக்காரன் பிள்ளைகளை ஞானத்தோடு பார்த்துக்கொள்ளணும். ஆமென். உலக போஜனத்துக்காக
தன் பிள்ளைகளை இழந்த ஏலி, உலக போஜனத்துக்காக தன்னையே சாவ கொடுத்த ஏலி. ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டோடைய சமூகத்துல துதி பலி போட்டு ராபோஜன பந்தியை புசிக்க வேண்டிய நீங்க பேலியாளின் பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. உலக போஜனத்துக்காக, உலக ஆசீர்வாதத்துக்காக ஆண்டோடைய நேரத்தை வித்து போடுகிற கயவர்களும் கயவத்தியமாக இருக்கப்படாது. நம்ம நினைப்போம் 5 நிமிஷம் தானே, 10 நிமிஷம் தானேன்னு நினைப்போம். ஒரு முட்டை களவாண்டானும் அவன் பரலோகத்துக்கு போக முடியாது, 100 முட்டை களவாண்டாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டோடைய சமூகத்தில் நித்திய காலமாக வாழ வேண்டிய, வாழக்கு போகிற நீ, அவர் கூப்பிட்ட குரலுக்கு நீ போக வேண்டியதுக்கு, நீ கூப்பிட்ட குரலுக்கு வந்து நல்ல காட்சிகளையும் தரிசனங்களையும் மகிமையும் உனக்கு விடுதலையும் சுகத்தையும் தருகிற அந்த இயேசுவுக்கு நீ செலுத்துகிற இந்த உன்னதமான திருச்சபையின் ஒழுங்கு பலியை செலுத்தாவிட்டால் அந்த பரிதாபம். உலக போஜனம், உலக பணம், உலக ஆசீர்வாதம், உலகத்தில் சூழ்நிலைக்கு ஒரு இருதயத்தை விட்டு கொடுக்குற அது குழப்பம்தான். 4வது 5வது, ராபோஜன பந்திய நிர்விசாரம புசிக்கிறவன் செத்தான். ராபோஜன பந்திய விசாரம புசிக்கிறவன் செத்தான். இது உலக போஜனம் அல்ல, இது உன்னதத்தின் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புசிக்க கொடுத்த நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம் என்று சொல்லி கொடுத்த அதே தேவனுடைய சரீரத்துக்கு ஒப்பாக இன்னைக்கு நமக்கு அப்பத்தை தந்து இது நான் உங்களுக்காக சிலுவையில் பிக்கப்பட்ட சரீரம் என்று சொல்லி அவருடைய சரீரத்தை புசிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாகிறது என்றால் ஜீவனுக்கு போகிற வழியை நீ கடைபிடிக்காம இந்த ராபோஜன பந்தியில் கை போட்டால் நீ செத்த. வாசியுங்கள் 11வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 26-30 வரை வாசிங்க. ஆகையால் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். வாசி தொடர்ந்து. எந்த மனுஷனும் போடாத, வாசி எத்தனாவது வசனம் சொல்லி வாசி, 28 வாசி. எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எண்ணில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. நீங்க இன்னைக்கு என்ன போஜன பானம் பண்ண போறீங்க?